வேலூர் மாவட்டம் உள்ளி கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்ற பட்டதாரி இளைஞர் சென்னையில் சினிமா உதவி இயக்குநராக பணியாற்றி வந்துள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டு ஸ்ரீகாந்தின் அண்ணன் விபத்தில் உயிரிழந்து விடவே வயதான தாய் தந்தையை கவனித்துக் கொள்வதற்காக சொந்த ஊர் திரும்பினார். இறந்து போன அண்ணனின் நினைவாக ஊரை சுற்றி 1000 மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வந்துள்ளார் ஸ்ரீகாந்த். உள்ளி கிராமத்தில் சுமார் 25 ஏக்கரில் பசுமையான காடு ஒன்று இருந்துள்ளது. காலப்போக்கில் ஆக்கிரமிப்பாளர்களின் கைகளில் சிக்கி அங்கிருந்த மரங்கள் வெட்டப்பட்டு தற்போது மணல் சுரண்டி எடுக்கும் இடமாக மாறி நிற்கிறது. அங்கு வசித்து வந்த ஏராளமான உயிரினங்களும் இடம்பெயர்ந்து விட்டன. இந்த நிலையில் அண்ணன் நினைவாக மரம் வளர்ப்பில் ஈடுபட்டு வந்த ஸ்ரீகாந்தின் செயலை பார்த்த மாவட்ட நிர்வாகம் அவரை நேரில் அழைத்து பாராட்டி அழிந்து போன காட்டை மீட்டுருவாக்கம் செய்யுமாறு கூறியுள்ளது. உற்சாகத்தோடு ஒப்புக்கொண்ட ஸ்ரீகாந்த் அந்த இடத்தில் சுமார் 6500 மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வருகிறார். ஒரு வருஷம் அண்ணனோட நினைவா முதல் வருஷம் அண்ணன் இறந்து ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் கட்டமாக ஒரு 1000 மரங்களை எங்கள் ஊர் சைடு சுற்றி ரோடெல்லாம் நட்டேன். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த எல்லாம் நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் குடியாத்த பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து என்னை கூப்பிட்டு பேசினாங்க. நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போ கேட்டாங்க, இது சம்மந்தம் உங்களுக்கு ஏதாச்சும் வேணா சொல்லுங்கன்னாங்க. மேடம், இந்த மாதிரி எங்கள் ஊரில் இந்த இடத்துல நிறைய மரங்களாக இருந்துச்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் 4 படம் இங்கே இருக்கிற ஆக்கிரமிப்பால் அழைக்கப்பட்டது. திரும்ப அந்த காட்டை திரும்ப உருவாக்கணும், அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். நான் கேட்கும்போது மேடம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம், நாங்களுக்கு செடி நாங்களே ஃப்ரீயாக கொடுக்குறோம், ஆளுங்க NHS ஆளுங்களை நாங்களே விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காடு வளர்ப்புக்காக 13 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 30 ஆட்களையும் மாவட்ட நிர்வாகம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் ஜெயித்திருந்தால் கூட கிடைக்காத மன திருப்தி இந்த காடு வளர்ப்பில் கிடைப்பதாக கூறுகிறார் ஸ்ரீகாந்த். பாலிமர் செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியாளர் ஞானவேலு.